ஹாய். இங்கிலீஷ் டைப்பிங்கில் செகண்ட் பேப்பரில் கேட்குற ஸ்டேட்மெண்ட் லெட்டர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் ஜூனியருக்கு உள்ள லெட்டர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி லெட்டரில் 2 லெட்டர் பார்த்தாச்சு. இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல் லெட்டர் பார்க்கலாம். ஜூனியருக்கு மொத்தமாக 3 லெட்டர். பிஸ்னஸ் லெட்டரும் கவர்மெண்ட் ஆர்டரும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல் லெட்டரை வந்து பார்ப்போம். இன்றைக்கி மாடல் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிகிரி செட் பண்ணிக்கணும். 10 to 70 டிகிரி லெட்டர்னாலே 10 to 70 டிகிரி தான். இந்த 3 லெட்டரில் ரொம்ப ஈஸியான லெட்டர் எதுனா ப்ரொஃபஷ்னல் லெட்டர் தான். ஓகே, இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் டைட்டில் இருக்காது. பிஸ்னஸ் லெட்டரில் டைட்டில் இருக்கும், இதில் டைட்டில் இருக்காது. அப்புறம் பேராகிராஃப் வந்து 5 ஹைஃபன் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்னஸ் லெட்டராக இருந்தால் லெஃப்ட் கார்னர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதான் 2 லெட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் வந்து ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணணும். இதில் பாருங்கள், பி புள்ளி அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் விட்டு நம்ம நேமை வந்து டைப் பண்ணணும் ஃபுல்லாக கேபிட்டலில். எப்போதுமே இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும் புள்ளி வச்சதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு அந்த நேம் முடிச்சுட்டு கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். இதுவும் எல்லா லெட்டர்லையுமே காமன் தான். கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு. நெக்ஸ்ட்டு டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிகிரி முடித்ததுக்கப்புறம் கமா வந்து போட்டுக்கணும். இப்போது அதே லைனில் டெலிஃபோன் நம்பர். இது பாருங்கள், இந்த கண்டென்ட் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிகிரி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டைப் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரைட் சைடு கார்னரில் வரும். மொத்தம் 70 டிகிரி வரைக்கும் இருக்கா. இப்போ இதில் வந்து எது ஹையஸ்ட்டுன்னு கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே உள்ள அந்த டேட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். இதில் ஹையஸ்ட்டு வந்து இந்த பின்கோடு கொடுத்துருக்க லைன் தான். இதில் மொத்தம் 19 லெட்டர்ஸ் இருக்குது, ஸ்பேஸையும் சேர்த்து தான். இப்போ இதை 70லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 51 டிகிரி. ஸ்கேலில் கரெக்டாக 51 டிகிரியில் வச்சு இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து டைப் பண்ணணும். இந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே 51 டிகிரியில் தான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் லாஸ்ட்டாக 70 டிகிரியில் கரெக்டாக வந்து முடியும். ஓகே, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாம் ஸ்மாலில் டைப் பண்ணிக்கோங்க. டெலஃபோன்னு முடித்ததுக்கப்புறம் கோலன் வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் வந்து நம்பரை வந்து டைப் பண்ணணும். லாஸ்ட்டாக காமா புள்ளி அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தான். லெட்டர்னாலே சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் வச்சுக்கணும். இந்த நேமுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு புள்ளி வச்சுக்கோங்க. முடிஞ்சிருச்சுன்னா புள்ளி. அதே லைனில் டெலஃபோனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு லைனில் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை. இப்போ ரைட் சைடில் உள்ளதை ஸ்ட்ரைட்டாக டைப் பண்ணிடலாம். பின்கோடுக்கு 3 நம்பர் தள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தான் பேலன்ஸ் 3 நம்பரை டைப் பண்ணணும். பின்கோடு முடிச்சாக்கில் புள்ளி வச்சிடணும். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ டேட்டுக்கு முன்னாடி எப்போதுமே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும். 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் வந்து டேட்டு, மந்த்து அதெல்லாம் டைப் பண்ணணும். இதுக்கு நேராக வந்து இந்த லெஃப்ட் சைடில் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருந்தா டைப் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை. கரெக்டாக 51 டிகிரியில் வச்சு இதை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருக்கணும். லாஸ்ட்டாக புள்ளி வச்சு முடிச்சிடணும். அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ். இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் லெட்டருக்கு காமன். 2 லைன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு இந்த சைடு உள்ளதெல்லாம் டைப் பண்ண போகிறோம். லெஃப்ட் கார்னர்லேயே டைப் பண்ணுங்கள். இந்த கலெக்டர் ஆஃப் தஞ்சாவூர் கமா போட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர்னு லாஸ்ட்டாக முடிகிறப்போ டாட். பின்கோடு இருந்துச்சுன்னா பின்கோடை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாட் வச்சுக்கணும். அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு சார் முடித்ததுக்கப்புறம் கமா. டியர் சார்னு கொடுத்துருந்தாலோ என்ன கொடுத்துருந்தாலும் சரி அதுக்கு பதிலாக கமா. அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ். இப்போ பேராகிராஃப் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 5 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள், ஆர்எஸ் டாட்டுன்னு கொடுத்துட்டு எவ்வளோ ருபீஸுங்கிறது கொடுத்துருக்காங்களா. இதே என்ஓ டாட்டுன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி அந்த டாட்டுக்கு பக்கத்தில் எந்த ஸ்பேஸும் விடாமல் கண்டினியூவாக டைப் பண்ணணும். இனிஷியலுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் விடுவோம். இப்போது லாஸ்ட்டாக பாருங்கள், பார் போட்டு ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. ஹைஃபன் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பேலன்ஸ் எல்லாம் டைப் பண்ணணும். இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பேசேஜை வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் செகண்ட் பேசேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுவும் அதே போல் தான் 5 ஸ்பேஸ் விட்டு தான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிருங்க. எத்தனை பேசேஜ் கொடுத்துருந்தாலும் அதை வந்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு 5 ஸ்பேஸ் தள்ளி டைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக முடித்ததுக்கப்புறமும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு யுவர்ஸ் 5 புள்ளி. இதில் மொத்தமாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 17 இருக்கும்.
இதை வந்து ரைட் சைடு கார்னரில் தான் டைப் பண்ண போகிறோம். மேலே அந்த டெலஃபோன் அந்த இதை வந்து எப்படி மைனஸ் பண்ணோமோ அது போல் தான் இதுலேயும். ஃபஸ்ட்டு அந்த ஒய் மட்டும் தான் கேபிட்டலில் இருக்கணும், பேலன்ஸ் எல்லாமே ஸ்மால் தான். இப்போ இதில் மொத்தம் 17 இருக்குது, அதை 70லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 53ன்னு கிடைக்கும். அப்போது 53 டிகிரியில் வச்சு இதை வந்து டைப் பண்ணணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷ்னல் லெட்டரில் யுஎஸ் ஃபைட்ஃபுல்லி வந்து 53 டிகிரியில் தான் வரும். அங்கே உட்காந்து கவுண்ட் பண்ணிக்கிருக்க தேவையில்லை. அதுக்கும் கீழே 4 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும். 4 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் வந்து கீழே நேம் வந்து நம்ம டைப் பண்ணணும். நேம் ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணுவோம். இப்போது நேம் வந்து எப்படின்னா, இந்த யுஎஸ் ஃபைட்ஃபுல்லி இதுக்கு வந்து நம்ம இந்த கீழே உள்ள நேமை வந்து சென்ட்ரு பண்ண போகிறோம். அப்போ மொத்தம் யுஎஸ் ஃபைட்ஃபுல்லியில் 17 இருக்குது. இந்த நேமை கவுண்ட் பண்ணி பார்த்தா 14 இருக்கும். அதே போல் இனிஷியலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போது இந்த 17ல் 14 போச்சுன்னா எவ்வளவு? 3ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு சென்ட்ரு பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5, அதை 2ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா டிவைட் பண்ணாமல் கூட 3 எப்படி பிரிக்கலாம்? 2 1ன்னு பிரிக்கலாம். முன்னாடி மட்டும் தான் ஹையஸ்ட்டாக பிரிக்கணும். 2 1. இப்போது 2 ஸ்பேஸ் தள்ளி இந்த நேமை வந்து நம்ம டைப் பண்ணணும். ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணணும். இனிஷியலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். இப்போ இந்த 2 ஸ்பேஸ் எந்த இடத்துல விடணும்? கரெக்டாக அந்த ஒய்க்கு நேராக வச்சு 53 டிகிரியில் வச்சு அதுலேருந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு நேமை வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிடணும். முடித்ததுக்கப்புறம் கீழே காப்பி டூ கொடுத்துருந்தா 2 ஸ்பேஸ் விட்டு நம்ம காப்பி டூவை வந்து டைப் பண்ணணும். இல்லைனா நம்ம வந்து அப்படியே முடிச்சிடலாம். இப்போ காப்பி டூ டைப் பண்ணி முடிச்சிடணும். இது இந்த தாசில்தார்னு இருக்கா, தஞ்சாவூர்னு இருக்குது. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரே லைனில் அடிச்சிடலாம். இதே பெருசாக இருந்ததுன்னா கமாக்கு அப்புறம் உள்ள இந்த தஞ்சாவூருங்கிறத நெக்ஸ்ட் லைனில் அடிக்கலாம். தேங்க்யூ.